அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியை அவமதிக்கும் வகையில் பேசியதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மீது மதுரை மாநகர காவல் ஆணையரிடம் புகார் மனு ஒன்று அளிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெகநாத். வணக்கம் ஜெகநாத், இந்த புகார் மனுவில் என்னென்ன விஷயங்களை கோடிட்டு காட்டிருக்காங்க, முழு விவரங்கள் என்ன? வணக்கம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மீது மதுரை மாநகர் காவல் ஆணையரிடம் தற்போது புகார் மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மதுரை அதிமுக மருத்துவர் அணி மாநில செயலாளர் டாக்டர் சரவணன் அவர்கள் மதுரை மாநகர் காவல் ஆணையரிடம் தற்போது மனு ஒன்றை அளித்திருக்கிறார். குறிப்பாக ஆகஸ்ட் 25ஆம் தேதி சென்னையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அண்ணாமலை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை களங்கப்படுத்தும் நோக்கத்தில் பேசியிருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமியை அவமானப்படுத்தும் நோக்கிலும் பொது அமைதியை சீர்குலைக்கும் வகையிலும் அண்ணாமலை தொடர்ந்து பேசி வருகிறார் என்றும் அதிமுக குறித்து எடப்பாடி பழனிசாமி மீது அவதூறு பரப்பி வரும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த புகார் மனுவில் தற்போது அவர் பதிவிட்டிருக்கிறார். குறிப்பாக தற்போது மதுரை மாநகர் காவல் ஆணையரிடம் இந்த மனுவானது அளிக்கப்பட்டது. அதற்கு முன்பு பார்த்திருந்தால் இங்கு மதுரை மாநகர் காவல் ஆணையர் அலுவலரிடமும் முன்பு பார்த்திருந்தால் டாக்டர் சரவணன் உட்பட அவருடைய கட்சி தொண்டர்கள் அண்ணாமலை எதிராக கோஷங்களும் எழுப்பப்பட்டது. மேலும் இந்த நாள் சேர்ந்த இந்த பகுதியில் பரபரப்பாக காணப்பட்டது. தற்போது அவர்கள் அனைவரும் இங்கு கலந்து சென்றது என்று குறிப்பிடத்தக்கது. நன்றி ஜெகநாத், உங்களுடைய தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.